படம் எக்ஸலண்ட். அதாவது இது துறவரத்தார அத்தனை பேரும் பார்க்கக்கூடியது. பார்த்தாங்கன்னா அவங்களுக்குரிய ஃபீலிங்கே மாறிடும். இன்றைய காலத்தில் கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்லாமல் துறவரத்தார் பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு படம். அதனால் இந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம். மக்கள் எல்லாரும் பார்த்து, மக்கள் மட்டும் இல்லாமல் துறவரத்தார் பார்த்து அந்த உணர்வுகளை மேம்படுத்தி கொள்ள இந்த படம் மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கு. வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள், சிறப்பு. ரியலாவே இருந்துச்சு. ராணி மரியாவா நடிச்சவங்க வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி படம்லாம் நிறைய வரணும். அப்பதான் வந்து இந்த பசங்களுக்கு புனிதர்களை பத்திலாம் நல்லா தெரியும். நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் ராணி மரியாவா நடிச்ச எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த உத்தரப்பிரதேசம் உதயநகர் அந்த பகுதி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படமே மியூசிக் நல்லா இருந்துச்சு, பாட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், எல்லா மதத்தினரும் பார்க்கலாம். இப்படி ஒருத்தருங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்மளோட லைஃப் எப்படி நம்ம அர்ப்பணம் பண்ணியிருக்கோம் அதை வந்து அதனோட உண்மையை வந்து அவங்க வெளிக்காட்டினாங்க. அதில் கடைசியாக அவங்க அம்மா அவங்க இறந்துட்டாங்க, இருந்தாலும் அவங்களோட மன்னிப்பு அந்த கொலை பண்ணவருக்கு கொடுத்தது தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். ரொம்ப நல்லா, எங்களோட வாழ்க்கையை இதை விட சிறப்பாக வாழணும்னு ஆசைப்படுறேன். அவங்க அம்மா வந்து அந்த கடைசி அவரோட கையில முத்தம் கொடுத்தது. வணக்கம். ராணிமணியோடைய வாழ்க்கை வரலாறு வந்து மிகவும் தொடுதலோட இருந்துச்சு. இறைவனோட அவங்க நெருங்கிய உறவு கொண்டிருந்தாங்க. அதனால தான் அந்த ஏழை மக்களுக்கு, தலித் மக்களுக்கு அவங்களால அந்த பெரிய சேவை செய்ய முடிஞ்சிச்சு. இதுல இந்த நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, நாம ஒரு அர்ப்பண வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். நம்ம ஏழை மக்களுக்காக அதிகமா உழைக்கணும். என்ன வந்தாலும் சரி, கடவுள் நம்ம கூட இருப்பாரு. ஏழை மக்களுக்காக நம்ம இருக்கும்போது கடவுள் நமக்கு உதவி செய்வார். பல கரங்கள் வந்து நமக்கு உதவி புரியுங்கிறத நான் ஒரு வாழ்க்கை பாடமா கத்துக்கிட்டேன். இது எல்லா அர்ப்பண வாழ்வில் ஈடுபட்டிருக்கவங்க எல்லாருமே இதை உணர்ந்து நம்ம களத்துல இறங்கினானா ஒரு பெரிய மாறுதலை நம்ம உண்டாக்க முடியும். அவங்கள அந்த கத்தியில குத்துனவங்களும் திரும்ப எல்லாரும் கூப்பிட்டு அண்ணன் சொல்லி ராக்கி கட்டி அவங்க வீட்டில் வரவேற்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க மன்னிக்கிறாங்க அவங்கள. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டச்சிங்காக இருந்தது. அந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளும் மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு. இல்லை, இது வந்து இமோஷ்னலாக தான் இருக்கு, ரொம்ப உணர்வை டச் பண்ற மாதிரி இருக்கு. படம் வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இது வந்து எல்லா பிற மதத்தாரும் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இது மக்கள் மனித நேயத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. எல்லாருடைய உள்ளத்தையும் டச் பண்ணிவிட்டு நாமளும் அது மாதிரி பிறருக்கு உதவி செய்து வாழணுன்றத நமக்கு எடுத்துக்காட்டாக சிறப்பாக நடித்தது எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்கிறது. நம்ம இது வந்து மதத்தை சார்ந்தது அல்ல, இது பொதுவான மனித நேயத்தை சார்ந்தது என்பதை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் ஒன்று அப்படிச்சுன்னா, எங்கள் சிஸ்டர் வந்து இவ்வளவு அவர் சமூக நீதிக்காகவும் அந்த பழங்குடிய மக்களுக்காகவும் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப பெருமைப்படுறேன். நான் எனக்கு அருட்சோதியாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் இது மாதிரி நிறைய செய்வேன் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சியோடு இருந்துச்சு. இறைவன் எங்கள் கூட இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அவங்க எப்போதுமே மக்கள் கூடயே இருக்கிறாங்க. எங்கள் கம்யூனிட்டி லைஃப் இருக்குது, பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து மக்கள் கூடயே இருந்து அவங்களுக்காகவே இருக்கிறாங்க. அப்புறம் நீதிக்காக நிற்கிறாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஒரு வில்லனாக இருந்தாலும் அவங்களுக்காக நிற்கிறாங்க. ரொம்ப நன்றி. உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலுமே நல்ல முயற்சி, இதுக்கான ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. உண்மையிலுமே அந்த மக்களுடைய வழி வருத்தம் என்ன அப்படிங்கிறத வந்து உண்மையாலுமே மலைவாழ் மக்கள்லாம் எந்த அளவுக்கு இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்றைக்கி ஃபேஸ்புக், இன்ஸ்டா மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர்களையும் தாண்டி அவங்க நடந்து தான் போயிருக்காங்க அந்த படம் ஃபுல்லாகவே. அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த சிஸ்டர் வச்சு அருமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே அருமையாக இருக்குது படம், நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் உண்மையாலுமே ஒருத்தரை வந்து நம்ம கொலை பண்ணிட்டோம்னா, நம்ம திட்டாலே நம்ம ரொம்ப பெருசாக யோசிக்கிறோம், என்னை திட்டான் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. பட் ஆனால் அவங்கள கத்தியால் குத்துன ஒருத்தரை வந்து அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படிங்கிறது நீ நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் தான். கட்டாயமாக அந்த ஒரு விஷயம் ரொம்ப சீன் நல்லா இருந்தது. இல்லை, கேள்விப்பட்டிருக்கோம்.
ஸோ அது படமாக பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. மோட்டிவேஷனாக இருந்தது. ரியல் லைஃப்பில் மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. இந்த படம் பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? எதுவும் நெகட்டிவாக எடுத்துக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவாக எடுத்து நம்ம ஒர்க்கை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. அவங்க ஒரு அரு சகோதரியாக இருந்து மற்றவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபேமிலியில் நம்ம இருக்கும்போது நம்மளாலையும் மற்றவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் அந்த ஒரு பாயிண்ட் எங்களுக்கு கிடைச்சிது. யார் எதுக்கு வந்தாலும் நம்ம பயப்படாமல் ஸ்போர்ட்டிவாக எடுத்து நம்ம மூவ் பண்ணிட்டு போகணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் டு ஆல். நான் இங்கே எஸ்பிஆர் சினிகாஸ்டில் இருக்கேன். படம் ராணி மரியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த படம் என்ன அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ். இந்த படத்தில் இந்த ராணி மரியா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப இம்பேக்டை ஏற்படுத்துனுச்சு. ஏன்னா வந்துட்டு சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல போய் சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறதுனா சாதாரணமான விஷயம் இல்லாட்டினாலும் கூட அது வந்து ரொம்ப இதாக எப்படி சொல்கிறது, அது மக்களிட பார்க்குறது வந்துட்டு ஒரு இதாக தான் பார்க்குறாங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து அவங்க ஏற்றுக்க முடியல, இவங்க எப்படி வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு. கடைசியில் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு அவங்கள ஒருத்தர் வந்துட்டு கொண்டுடுறாங்க. கொண்டுட்டதுக்கப்புறம் அவங்க இறந்து பிறகு அவங்க அந்த சிஸ்டரோட குடும்பமே வந்துட்டு அவங்கள அந்த பையனை மகனாக ஏற்றுக்கிறது வந்துட்டு ஒரு எப்படி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் அந்த படத்தோட இது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்துட்டு சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கிராம மக்கள் வந்துட்டு இவங்க கூட கொஞ்சம் சேராமல் கொஞ்சம் அட்டாச் ஆகாமல் இருந்ததாலும் போக போக அவங்க வந்து அட்டாச் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அந்த காலத்துலேயும் அப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு தெரியுது. சார் ஆக்சுவலி படம் செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி இது வந்து கிறிஸ்டினுக்கான படம்னு இல்லை, சிஸ்டரை பற்றி சொன்னாங்க அப்படின்றத தாண்டி பழங்குடி மக்களோட ஒரு விழிப்புணர்வு தான் கொடுக்குறாங்க. இதில் ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதை உடச்சி மூட நம்பிக்கைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அறிவுப்படுத்துகிறாங்க. அவ்வளோதாமே தவிர இது கிறிஸ்டினுக்கான படம்னு இல்லை. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுவும் நம்ம சேலமில் எஸ்பிஆர் தியேட்டரில் இது ஓடிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. അനിവാര്യമായിട്ട് ഇതെല്ലാം കണ്ടിട്ട് ഞങ്ങൾക്ക് വലിയ സന്തോഷമാണ്. എന്നാൽ ഞങ്ങളും അതുപോലെയുള്ള ഒരു സിസ്റ്ററിനെ പോലെയാണ് ഇപ്പോൾ ജീവിക്കുന്നത്. എന്നാൽ ഞങ്ങൾ ഇത്ര കഠിനമായിട്ടെല്ലാം ഒന്നും ജീവിച്ചിട്ടില്ല. എന്നാലും ഞങ്ങൾക്ക് വലിയ സന്തോഷം. ഞങ്ങളുടെ ഒരു സിസ്റ്റർ ഇങ്ങനെ ഒരു വിറ്റ്നസ് ചെയ്യാനായിട്ട് ചെയ്യുന്നുണ്ടല്ലോ എന്ന് ഓർത്തിട്ട് ഞങ്ങൾക്ക് വളരെ സന്തോഷം. അമ്മായിക്കും അപ്പായ്ക്കും തങ്കച്ചി സിസ്റ്ററിനും വലിയ എന്നെ ഞങ്ങളെ നന്ദികൾ പറയുന്നു കേട്ടോ. താങ്ക് യു. மலையாளத்தில் சொன்னேன். படம் நல்லா இருந்துச்சுங்க. 100 டைம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. எல்லாமே எல்லாரும் நிறைய பார்க்கலாம். எல்லாமே ஃபேவரட்டாக தான் இருக்கு. பிடிச்சிருந்துச்சு. எமோஷனலாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. இப்படியே ஒருத்தவங்க வாழ்ந்துருக்காங்களான்னு ஆச்சரியமாக இருந்தது. செம்மையாக இருந்தது. இது வந்து ஒரு பயோகிராஃபி ஃபிலிம். ஒரு சிஸ்டர் வந்து இந்த ட்ரைபல் பீப்புளுக்காக போராடி அவங்களுக்கான சுதந்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. செம்மையாக இருந்தது.